அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது, பண்பாடு எப்போது வளரும்? என் வீட்டைச் சுற்றி சுவர் எழுப்பவும், ஜன்னல்களையெல்லாம் திரைச்சீலை வைத்து அடைக்கவும் நான் விரும்பவில்லை. எல்லா நாட்டு பண்பாடுகளும் என் வீட்டில் வளருவதையே விரும்புகிறேன். அதனால் மனம் விசாலம் உண்டாகுமே தவிர என்னை பாதிக்காது. நான் பிறர் வீட்டில் போய் ஆக்கிரமிப்பாளனாகவோ பிச்சைக்காரனாகவோ அடிமையாகவோ இருக்க மாட்டேன். அறிவு பண்பாடானது இதய பண்பாட்டிற்கு அடங்கியதாகவே இருக்க வேண்டும். தனித்து வாழ விரும்பும் பண்பாடு எதுவும் நிலையாக இருக்க முடியாது. தொழில் செய்யாத, தொழிலில் பயனாக இல்லாத பண்பாடு பயனற்றது. படிப்பதாலும் பேசுவதாலும் எழுதுவதாலும் மட்டும் பண்பாட்டினை அடைந்துவிட முடியாது. ஒரு தேசத்தின் பண்பாடு அதன் மக்களுடைய இதயத்திலும் ஆன்மாவிலுமே குடிகொண்டிருக்கிறது. நம்மிடம் நாகரீகமும் பண்பாடும் சுதந்திரமும் தேவைகளை பெருக்கிக் கொண்டு போவதால் வராது, தேவைகளை சுருக்குவதாலேயே வளரும். ஒருவருடைய குணத்தை குறை கூறினால் கடவுள் தண்டிப்பார், ஆனால் உயர்வாக கூறினால் ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.